ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்வாரா அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட படம் தான். இதோட ட்ரெய்லர் அண்டு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிரீத்தி சிந்தாலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் 1947 நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அது 1947 இந்தியா பாகிஸ்தான் மட்டும் பிரிக்கப்படும் போது பஞ்சாப் லொக்கேஷனில் இருக்கிற பாகிஸ்தானில் வர்ற நம்ம ஹீரோ, ஸோ அவங்க ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா பக்கவான ஒரு முஸ்லீம். ஸோ அங்கேருந்து இங்கே கிளம்பி இங்கே வரும்போது அந்த முஸ்லீம்ஸ் தான் ரயில்வேல ஏறி தப்பிக்கிறாங்க. பட் அந்த நேரத்தில் அங்கேருந்து இந்துக்கள் முஸ்லீம்ஸ் எல்லாம் கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த ஹிந்து முஸ்லீம்ஸ் பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குது. படம் முழுக்க பாதியில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரத்தம் தான் இருக்குது, எல்லாம் வெட்டி குத்து கொலை அதே மாதிரி பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்த நம்ம ஹீரோ ஒரு இந்து வீட்டில் தங்குறாரு. பட் இவங்க ஒரு முஸ்லீம்ஸ். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வருது. அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் அங்கே இருக்கிற அந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்க அம்மாவை நம்ம ஹீரோ காப்பாற்றினாரா, ஃபேமிலியோடு அங்கே இருக்கிறவங்களுக்கும் லோக்கல் ஆளுகளுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சா அப்படின்றதான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. ஸோ ஒரு ஹிந்து முஸ்லீம் அந்த கதையை பேஸ் பண்ணி பஞ்சாபில் நடந்த சில ஒரிஜினல் கதைகளை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ படம் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரே மர்டர், கொலை, ரத்தம் அப்படியே தான் போகுது. பட் ஓரளவு கதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டரும் அவங்கவுங்க ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மியூசிக் வைஸும் பார்த்திங்கன்னா மியூசிக் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹீரோ ஒரு சில இடத்துல அந்த ஸ்டண்ட் காட்டுறதெல்லாம் செமையாக இருக்குது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கும் போது பஞ்சாபில் அந்த பிரிவினையில் மாட்டின மக்கள் எவ்வளோ தூரத்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத ரொம்ப தத்ரூபமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக இதை மறந்துடக்கூடாது, இப்படிலாம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்றதுல கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ படம் வந்தார். இதோட பற்றின ரிவ்யூ அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுவோம்.